வணக்கம். நான் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 மணிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார், சூரியனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார். இவர்களுடன் சனி பகவான் தன் சொந்த ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடத்தின் அதிபதியே ஆட்சியாகிறார். இங்கிருந்து சனி பகவான் 2020 முதல் 2023 வரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மகர ராசியில் அமர்ந்து கர்ம வினைகளை தீர்த்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் வழங்குவார். 10ஆம் இடத்தில் ஆட்சிநாதனாகும் சனி பகவான் அங்கிருந்து பல நல்ல சஞ்சார பலன்களையும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சனி பார்வையால் பல நல்ல பலன்களையும் தருவார். சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் சனி பகவான் வழங்குவார். இந்த 2020 முதல் 2023 வரை நடைபெறும் சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 வருட சனி பெயர்ச்சியை முழுமையாக பூர்த்தி செய்து மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பெயர்ச்சி முதல் பெறப்போகிறார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறுவார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பாத சனியால் நல்ல காலம் பிறக்கும். மற்றும் கும்ப ராசிக்கு 7.5 சனி தொடக்கும். மகர ராசிக்கு ஜென்ம சனி தொடக்கும். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் ராசிநாதன் என்பதால் கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும், கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனி வருவதால் நற்பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்துவார், நல்வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த சனி பெயர்ச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய தசா புத்தியையும் பொறுத்து இந்த சனி பெயர்ச்சிக்கு கூறப்படும் பலன்களில் சிறிது மாறுபடலாம். இப்பொழுது கூறப்படும் பலன்கள் எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். அன்பாகவும் சாமர்த்தியமாகவும் எல்லோரிடத்திலும் வேடிக்கையாக பேசக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருக சீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பணம் தாராளமாக வரும். இதுநாள் வரை கண்ட சனி அஷ்டம சனியால் அல்லல் பட்டவர்கள் இனி நிம்மதியாய் இருக்கலாம். இதுவரை 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்த சனி பகவான் இனி 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால் நற்பலன்கள் அதிகமாகும். 9ஆம் இடத்தில் அமரும் சனி பகவான் சஞ்சார பலன்களும் 9ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியை தன் 3ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். மற்றும் 9ஆம் இடத்தில் அமரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியை தன் 7ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இதனால் மன சஞ்சலங்கள் தீரும், மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றும் சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுகிறார். இதனால் கடன்கள் அடையும், வாழ்வில் நிம்மதி அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது
மிகவும் யோகத்தை தரும். வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு 85% நன்மைகள் நடைபெறும். எந்த செயலை செய்தாலும் அதை உங்கள் எண்ணப்படி, உங்கள் திட்டப்படி மிகவும் வேகமாகவும் நேர்த்தியுடனும் செய்வீர்கள். வெற்றி அன்னை உங்களை முத்தமிடுவாள். எங்கு சென்றாலும் உங்கள் திறமை மதிக்கப்படும். அதனால் எதையும் தலைமை ஏற்று நடத்துவீர்கள். உங்கள் தலைமையில் எல்லாம் சிறப்பாய் நடக்கும். தெய்வ அனுகூலம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எல்லோரும் மதிக்கும் நிலைக்கு உயருவீர்கள். உங்கள் பேச்சில் சாமர்த்தியம் அதிகரிக்கும். எல்லோரிடமும் பேசியே காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பணம் வெள்ளம் போல் உங்கள் வீட்டில் குபேர மூலையில் பாயும். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் ஆசைகள் எல்லாம் ஈடேறும் தருணம். பணவரவு அதிகம் இருப்பதால் புதிய ஆடைகள் வாங்கி அணிந்து மகிழ்வீர்கள். புது துணி வாசம் எப்பொழுதும் உங்கள் மீது வீசிக்கொண்டே இருக்கும். அதேபோல் பொன்னகை வாங்கும் யோகம் உள்ளது. உங்கள் வீட்டின் தங்க தாரகைக்கு தங்க நகை வாங்கி அணிந்து மகிழ்வீர்கள். புன்னகையுடன் பொன்னகையும் சேர்ந்து உங்கள் வீட்டின் தங்க தாரகை ஜொலிப்பார். உங்கள் முன் சிரித்த முகத்துடன் வலம் வருவார். கடன் படிப்படியாய் அடையும். கடனில் இருந்த பத்திரங்களும் நகைகளும் மீட்டு எடுப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நிம்மதி அதிகரிக்கும். கடன்களை அடைத்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தெரியும். உடன் பிறப்புகளுடன் அன்பும் உறவும் பலப்படும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது புரியும். உங்கள் தேவைக்கு அவர்கள் தோள் கொடுப்பார்கள். பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணம், வேலையால் பயணம், தொழிலால் பயணம், கல்வியால் பயணம், ஊர் சுற்றும் பயணம் என்று பயணங்கள் ஏற்படும். பயணம் சந்தோஷத்தை தரும் பயணமாகவே இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் என்று மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றம் சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் இடையே உறவு பலப்படும். உங்கள் மனமறிந்து உங்கள் தேவைக்கு உற்றார் உறவினர்கள் துணை நிற்பார்கள். எல்லோரிடமும் கூடி ஊர்க்கதை பேசி மகிழ்வீர்கள். உங்கள் தாய் வழி ஆதாயம் அதிகரிக்கும். தாய் மீது பாசம் அதிகரிக்கும். தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று பாட்டு பாடுவீர்கள். வீடு, நிலம், தோட்டம், தொரவு என்று சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டி குடி புகுவீர்கள். கிரக பிரவேச ஓமம் வாசம் உங்கள் புது வீடெங்கும் வீசும். இனிய வாழ்வை புதிய வீட்டில் சந்தோஷமாய் தொடங்குவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். உங்கள் கவலைகள் தீரும். கேஸ் கட்டுகளும் வக்கீல்களின் வாதமும் நீதிமன்ற கட்டிடமும் உங்கள் நினைவை விட்டு மறைந்து போகும். உங்கள் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பல நாள் கனவு நிறைவேறும். பல நாள் தேடல் முடியும். நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். உற்றார் உறவினர்கள் புடைசூழ பெரியோர்களின் ஆசீர்வாதத்தில் உங்கள் திருமணமோ அல்லது நீங்கள் முன்னின்று நடத்தும் திருமணமோ இனிதே நடைபெறும். மனமெல்லாம் சந்தோஷம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடால் திருமண உறவை முறித்து கொண்டவர்களுக்கு உங்கள் வாழ்வில் புதிய விடிவெள்ளி தெரியும். ஆம், உங்கள் வாழ்விற்கு துணையாய் தோள் கொடுக்க இரண்டாவது திருமணம் நடைபெறும். உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச உங்களுக்கு குழந்தை பிறக்கும். வாழ்வில் வசந்தம் வீசும். குழந்தையின் மழலையும் அழுகுரலும் உங்கள் இதயத்தில் இன்ப அதிர்வலையை ஏற்படுத்தும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதிகரிக்கும். கடல் கடந்து சென்று வேலை செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும். நீங்களும் கடல் கடந்து சென்று திரவியம் தேடும் பறவையாய் மாறுவீர்கள்.
புதிய நட்பு கிடைக்கும். புதிய நட்பால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நட்பு வட்டம் பெரிதாவதால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த சனி பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். சின்ன சின்ன ஆசை, பெரிய பெரிய ஆசை என்று எல்லா ஆசைகளும் நிறைவேறும். பல நாட்களாக முயற்சி செய்தும் விற்க முடியாத சொத்துக்கள், பொருட்கள், வண்டி, வாகனங்கள் சிறிய முயற்சியிலேயே இந்த காலத்தில் விற்க முடியும். நீங்கள் ஆசைப்பட்டதை விற்று மகிழ்வீர்கள். இதுவரை தட்டி தட்டி முயற்சி செய்து களைத்து போன மனதிற்கு தெம்பை தரும் வகையில் தட்டிய கதவுகள் திறக்கும். செய்த முயற்சிகள் வெற்றி பெறும். மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் திடீரென்று கொசு தொல்லை தீருவதைப் போல் எதிரிகள் தொல்லை தீரும். எதிரிகள் இல்லாத வாழ்வில் ராஜ நடை போடுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். அன்றாட பணிகளை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். பிறரிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கருத்து ஒற்றுமை ஏற்படும். உங்கள் கருத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடம் அஷ்டம குரு என்பதால் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். பல நேரத்தில் பாக்கிய சனியால் எல்லா சூழலையும் சமாளிப்பீர்கள். புதிய வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் ஊர் சுற்றி மகிழ்வீர்கள். வேகம் விவேகம் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். 2021க்கு பிறகு பணவரவு அதிகரிக்கும். பணம் அதிகம் இருப்பதால் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை அதிகப்படுத்தி சேமிப்பை உயர்த்துங்கள். எதிர்காலம் சிறப்பாய் அமைய இந்த சேமிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். தொல்லைகள் ஒழியும். நன்மைகள் அதிகரிக்கும். இனி வரும் காலமெல்லாம் யோகத்துடன் கூடிய வசந்த காலமாகவே இருக்கும். 85% ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் நன்மைகள் நடைபெறும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். என்ன ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த சனி பெயர்ச்சி பலனை பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.